அட்டாக் அண்ட் டைட்டன் ஸ்டோரியிலனையே அப்படி தோசையை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்ட ஒரு பிக்கஸ்ட் பிளாட் ட்விஸ்ட் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிக்கஸ்ட் பிளாட் ட்விஸ்ட் இன் அனிமே ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இதை பார்ட் 2 வச்சுக்கோங்க. சீசன் 4 பார்ட் 1 அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அட்டாக் அண்ட் டைட்டனை கேட்சப் பண்ணிட்டேன். ஸோ சீசன் 4 பார்ட் 1 லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு ஒரு ஹைப்போட முடிச்சு வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு மேங்கா இருக்கிறதே வந்துட்டு தெரியாது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கனவுலாம் கண்டுட்டு இருந்தேன். ஸோ என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே புல்லரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கப்போ தான் சீசன் 4 பார்ட் 2 வந்துட்டு இறக்கி விட்டாங்க. ஒவ்வொரு எபிசோடையும் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு வெறி வரும். ஓடுறா ரைனர் அடிச்சு கொள்ளு, மார்னிஸ் ஒருத்தனையும் வந்துட்டு விடாத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டு சொல்லிப்போம். ஸோ இப்படி பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு இருந்த நம்மளை வந்துட்டு வாயடைச்சு போக வச்ச சீன் என்னது அப்படின்னா ஆன் யுவர் ஃபீட் டேட் அப்படிங்கிற சீன் தான். இந்த சீனை எத்தனை பேர் ஸ்பாய்லர் இல்லாமல் பார்த்தீங்கன்னு தெரியல. பட் இது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மொமெண்ட் இன் அனிமே ஹிஸ்ட்ரின்னே சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் எரன் ஏகரோட ஸ்டோரி வந்துட்டு அவனோட ஃபேட் காரணத்தினால தான் இந்த மாதிரி இருக்குது, ட்ராஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த சீனுக்கு அப்புறமா தான் தெரியுது எரன் ஏகர் தான் தன்னோட ஸ்டோரியை வந்துட்டு ஆல்டர் பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஸோ அன்னைக்கு மட்டும் எரன் ஏகர் கிரிஷாவை வந்துட்டு உசுப்பேத்தி விடலை அப்படின்னா ஏஓடியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்துட்டு புதஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எக்ஸாக்டாக இந்த சீனுக்கு முன்னக்கிட்டையும் சரி இந்த சீனுக்கு அப்புறமாவும் சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறேன். எரன் ஏகரோட அப்பா வந்துட்டு ஃபவுண்டிங் டைட்டன் பவர்ஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு கேவ் மாதிரி இருக்கும், அந்த கேவுக்கு வந்துட்டு போவார். ஸோ இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா 2 பேர், அதாவது ஜீக்கும் எரன் ஏகரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜீக் ஏகருக்கு வந்துட்டு கிரிஷா ஏகர் எப்போ ஃபவுண்டிங் டைட்டன் பவர்ஸ் வந்துட்டு அடைவார் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எரன் ஏகரோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த டேட்க்கு முன்னக்கூட்டியே வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த கேவுக்கு போக ட்ரை பண்ணியிருப்பார். பட் என்னால் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது, நான் ஒரு தலைமுறையை வந்துட்டு அழிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடுவார். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஜீக்குக்கே வந்துட்டு ரியலைஸ் ஆகும், அதாவது கிரிஷா ஏகருக்கு ராயல் பிளட்டை வந்துட்டு அழிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கப்போ ஜீக் ஏகர் வந்துட்டு நினைப்பாரு, எப்படி கிரிஷா ஏகர் அப்போ வந்துட்டு அந்த ராயல் பிளட் ஃபேமிலியை வந்துட்டு கொன்னாரு, அதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க, எந்த விஷயம் வந்துட்டு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு யோசிச்சு பார்ப்பாரு. ஸோ அப்படி இருக்கப்போ தான் இன்னொரு நாள் வந்துட்டு கிரிஷா ஏகர் அந்த கேவுக்கு வந்துட்டு போவார். ஸோ கரெக்டாக அந்த நாள் தான் வந்துட்டு கிரிஷா ஏகருக்கு வந்துட்டு ஃபவுண்டிங் டைட்டன் பவர்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கும். ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு பேசி பார்ப்பாரு, வால்ஸில் உள்ளவங்களை வந்துட்டு நீங்கள் காப்பாற்றுங்க, பேரடைஸில் அவங்க வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரில் இருக்காங்க, ஸோ அவங்களை வந்துட்டு காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ரிக்வஸ்ட்டாக வந்துட்டு கேட்பாரு. ஆனால் அதுக்கு ஃபவுண்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் காப்பாற்ற முடியாது, அந்த வால்ஸில் உள்ளவங்க வந்துட்டு செத்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்துட்டு உடனே கிரிஷா ஏகருக்கு டென்ஷன் ஆகிரும். ஸோ நான் வந்துட்டு உங்கள் ஃபவுண்டிங் டைட்டன் பவர்ஸ் வந்துட்டு அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கையில் குத்தெல்லாம் போயிடுவார். ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா கிரிஷா ஏகரோட மனசாட்சி இருக்குல்ல, அது வந்துட்டு கேட்காது. இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளைங்களெல்லாம் வந்துட்டு நம்ம கொல்ல போகிறோமே, அது கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் மனசாட்சி சொல்லும். ஸோ ஒரு கட்டத்தில் இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு கிவ் அப்பே பண்ணிடுவார். ஸோ அப்படி இருக்கப்பா தான் நம்ம தலைவன் வந்துட்டு என்ட்ரி கொடுப்பான், எந்திரிங்கப்பா, இந்த விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு யாரு, நீங்கள் தானே, வேற யாருமா, ஸோ ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்கன்னா அதை நீங்கள் தான் முடிச்சாகணும், ஸோ உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் தங்கச்சி அப்புறம் டைனாக்காக இந்த விஷயத்த வந்துட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் கிரிஷா ஏகருக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அங்கே உள்ள பீப்புள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அழிச்சிருவாரு. ஃபவுண்டிங் டைட்டன்ஸ் பவர்ஸ் வந்துட்டு கிடச்சிரும். அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு புலம்புவார், எல்லாம் ஒன்னால தான் எரன் ஏகர், ஒன்னால தான் சின்ன பசங்களை கூட நான் கொண்டுட்டேன், இது போதுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜீக் ஏகர் வந்துட்டு பார்ப்பாரு. ஸோ எமோஷனலாக வந்துட்டு அந்த சீனை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா எரன் ஏகரை எப்படியாச்சும் நீ ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு ஜீக் ஏகர்கிட்ட வந்துட்டு சொல்லுவார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஜீக் ஏகர் வந்துட்டு ரியலைஸே பண்ணுவார், எரன் ஏகர் தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு. ஸோ அன்னைக்கு மட்டும் ஜீக் ஏகர் எரன் ஏகரை பாஸ்ட்டை பார்க்கறதுக்காக கூட்டு போகல அப்படின்னா நடந்திருக்க விஷயமே பார்த்தீங்கன்னா வேற, ஹோல் பிளாட்டுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்துட்டு பிக்கஸ்ட் பிளாட் ட்விஸ்ட் இன் அனிமே ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கே நம்ம வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுதோம். ஸோ இதுக்கப்புறமா கடைசியாக மூவியில் வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் பிளாட் ட்விஸ்ட், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிளாட் ட்விஸ்ட்டை நான் பார்த்ததே இல்லை, அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பிளாட் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஏஓடி கண்டென்ட்ஸ்க்கு வந்துட்டு சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.